Hello friends, welcome to Kitchen Masters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chilli பன்னீர். chilli பன்னீருக்கு தேவையான ingredients பார்க்கலாம். பன்னீர், soya sauce, chilli sauce, tomato sauce, onion இது மாதிரி cubes-ஆ கட் பண்ணிக்கணும். capsicum அதுவும் cubes மாதிரி கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி and spring onion garnishக்கு ginger garlic paste, chilli powder, garam masala powder, உப்பு தேவையான அளவு, oil தேவையானது அளவு, green chilli, chopped garlic. chilli பன்னீருக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ணனும். 300 grams பன்னீர், 1 spoon மைதா, 2 spoon corn flour, salt 1 pinch, ginger garlic paste, கொஞ்சமா chilli powder. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 to 15 minutes இது ஊறணும். எதுக்காக நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா அப்பதான் இந்த பன்னீர்ல இந்த ginger garlic இந்த chilli எல்லாமே வந்து ஊறும் உங்களுக்கு. இப்போ இந்த பன்னீர் 15 minutes ஊறணும். இதுல போட்டிருக்க மசாலா இந்த பன்னீர்ல நல்லா இறங்குனதா நமக்கு ஸ்பைசியாவும் டேஸ்டாவும் இருக்கும். chilli பன்னீருக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்றோம். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 4 ஸ்பூன், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ginger garlic paste, ginger garlic paste பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும். இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்டு garlic ஆட் பண்ணனும். Two spoon chilli powder,
1 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் தேவையான அளவு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இல்லாதவங்க வெறும் டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில்லி ஆட் பண்ணணும். இது ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறமே சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இது எதுக்காகனா இப்போ இந்த கிரேவி அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு பன்னீர் ஆட் பண்ணோன்னா திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதை 1/2 கப் வாட்டர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பன்னீர் ஊற வச்ச பன்னீரை எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். தனித்தனியாக போட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். பன்னீர் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes மசாலாவும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கிறோம்.
நம்ம சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். சில்லி பன்னீர் டிஷ் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் பிரியவர்ஷினி.